ஜோதிடங்கிறது இன்றைக்கோ நேற்றோ உருவானதல்ல. நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துக்கு முன்னால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கணித சாஸ்திரம். இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் ஜோதிடம் சாகாது. இதை யாராலும் அழிக்கவே முடியாது. தலைவரே பார்த்து உட்காருங்க உட்காருங்க, மெதுவா மெதுவா. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? உங்களில் சில பேர், பல பேர் ஜோசியத்தை உள்வாங்கி படிக்காம பணத்துக்காக பண்ற பாதகத்தினால வர வர ஜனங்களுக்கு ஜோசியத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதை தடுக்கணும்னு சங்கத்துல கூடி நாங்க எடுத்த முடிவு தான் இந்த பரீட்சை. உங்களில் எத்தனை பேர் ஒரிஜினல், எத்தனை பேர் டூப்ளிகேட்டுன்னு இந்த பரீட்சை காட்டி கொடுத்துரும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஜாதகம் கொடுத்துருக்கோம். காப்பி அடிச்சு மாட்டிக்காதீங்க. அம்மா அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாமா? இருக்கிறேன் தலைவரே. அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாம்ல? முருகேசா, இந்த ராசிக்கல்ல வெளியே கொண்டு போ. இதெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போறேன். பக்கத்துல இருக்க வெளியே வேற ஏதாவது நியாயமான சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. அம்மா இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினாங்களா? அதானே தலைவரே. என்ன நீங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுனீங்களா? இப்பதான் ஒருத்தனை வெளியில அனுப்பிச்சேன். நீயும் போறியா இல்ல உட்காந்து எழுதுறியா? வெட்டி சித்தர் துணை யோகம். இந்த ஜாதகதாரரின் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியின்படி பெயரின் முதலெழுத்து ஈயில் ஆரம்பிக்கும். இலகோ, என்ன ஒருத்தனை கூப்பிட்டா 3 பேர் எழுந்திருக்கிறானுங்க. இந்த அப்ளிகேஷனை பென்சில் எழுதுன யாருங்க? சார் நான் தான் சார். பாஸ் 5 ரூபாய் பாஸ். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் உச்சம் பெற்றிருப்பதால் ஜாதகதாரன் யாரிடமும் கை கட்டி வேலை செய்ய மாட்டான். சொந்த தொழில்தான் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்பான். என்ன சொல்ல வர? நீயே சொல்லிடு. சார் டாஸ்மாகில் யூஸ் பண்ண பாட்டில்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஸ்டிக்கர் பிரித்து க்ளீன் பண்ணி மறுபடியும் புது பாட்டிலாக மாற்றுறதுக்கு மிஷின் வாங்குறோம் சார். அதை கையாலேயே செய்யலாமே சார். இத்தனை நாள் இப்படி தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. நாட்டில் நம்ம ஆளுங்க பாட்டில் குடிச்சு காலி பண்ணுற ஸ்பீடுக்கு கையில் செய்கிறது பாசிபிள் இல்லை சார். அதனால் மிஷின் வாங்க போகிறீங்க? கரெக்ட் சார். டோட்டல் அமௌண்ட் 10 lakhsக்கு லோன் வாங்கிட்டா நீ என்ன தான் போடுவ? சார் உழைப்பு போடுவேன் சார். பார்த்துப்பா, மேலே கீழே போட்டுற போகிறேன். என்னவோ வித்தியாசமாக தொழிலை கண்டுபிடிக்கிறீங்க. 20 lakhs வேல்யூக்கு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுங்கள், ஃபர்தராக மூவ் பண்ணலாம். சார் என்கிட்ட ஐடியாவும் உழைப்பு தான் சார் இருக்குது சார். நாட்டில் அதுக்கு தானே சார் பஞ்சம். கரும்பு சக்கையிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, காட்டன்லேருந்து காண்டம் செய்கிறதுன்னு நாட்டில் ஐடியாக்கெல்லாம் பஞ்சம் இல்லை தம்பி. இப்படி உழப்ப போடுறேன் ஊறுகாய் போடுறேன்னு சொல்லித்தான் ஊரில் நிறையா பேர் இழுத்து மூடிட்டு போயிட்டானுவோ. சார் உலக வங்கியிலே லோன் தரேன்னாங்க. நான் தான் உள்ளூர் வங்கியே வாழ வைக்கலான்னு வந்தேன். போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலையாக காய்ச்சி தொங்குது. கிளம்பா முதல்ல. இதுக்கெல்லாம் அவன் லேஸில் ஒஞ்சிட மாட்டான். புது புது சிந்தனைகள் அவனை சும்மா இருக்க விடாது. முயற்சிப்பதே அவன் மூச்சு. இந்த முடி பிஸ்னஸில் வருஷத்துக்கு 3000 கோடி டேர்ன் ஓவர் ஆகாமே, நம்பவே முடியல. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ 20,000 ரூபாய்க்கு போதாமே. ஆமாம் சார். அப்போ இது கிலோ 8000 ரூபா போகணும்னு சொல்லியிருப்பானே. ஆமாம் சார். நீ கொண்டு வந்திருக்கிற இந்த மசரு கிலோ 45 ரூபா தான் சார். சும்மா விளையாடாதீங்க சார். சார் அறுபடை வீட்டுக்கும் போய் கிலோ 1000 ரூபான்னு டிமாண்டில் வாங்க முடி சார். இது நீ கொண்டு வந்திருக்கிற மொத்தம் 300 கிலோவுக்கும் 14,000 ரூபா கிடைக்கும் சார். 3 லட்ச ரூபா போட்டிருக்கேன் சார். சார் நல்லா செக் பண்ணி பாருங்கள் சார், நல்ல லென்த்தாக இருக்குது சார். தம்பி, எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் அவ்வளோதான். தொழில் ஸ்தானம் இப்படி இருக்க, காதல் ஸ்தானம் எனும் 5ஆம் அதிபதியும் திருமணஸ்தானம் எனும் 7ஆம் அதிபதியும் கூட்டு சேர்ந்து கும்மி அடிப்பதால் இந்த ஜாதகக்காரன் நிச்சயம் காதல் வயப்பட்டிருப்பான். என்னடா பசிக்குதா? நான் சிகரெட் அடிக்க நிப்பாட்டிலான் இருக்கேம்மா. சொன்னேன்ல குரூப் ஆயிடுச்சுன்னுட்டு. அதெல்லாம் இல்லைம்மா, பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பொறுப்பு வந்துருச்சு. உண்மையாவாட சொல்கிற? என்ன தொழில்? அது அப்பா காசு எழுதுறாரோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். 5 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா காலேஜ் ஆரம்பிக்க முடியும், பொட்டிக்கார் தான் வைக்க முடியும். வாஸ்தவம் தான்டா. எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தெளிவாக பேசிடு. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து குழப்பிக்கிட்டு தெரியாதீங்க. நான் எங்கே குழப்பறேன்? உன் புருஷன் எப்போ பார்த்தாலும். நான் ஒரு வேலை சொன்னேன்னு செஞ்சியா? இல்லை.
நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற? பா தொழில் பண்ணலான்னு இருக்கேன், காசு வேணும். முதல்ல வேலை செஞ்சு 4 காசு சம்பாரி, அப்புறம் அந்த காசை வச்சு தொழில் பண்ணு. அப்போ காசில் சோறு திங்கிறதுக்கு கூச்சப்படணுண்டா. டிகிரி முடிக்காமல் எப்படி வேலை கிடைக்கும்? ஐயா மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுங்க. 7 வருஷத்தில் டிகிரி முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, தொழில் பண்ணுறோம். மா, என்னடா? அப்பா பிஸ்னஸ் பண்ண காசு தர மாட்டேன்ட்டாரு. நான் திரும்ப சிகரெட் அடிக்கலான்னு இருக்கேன். டேய் டேய், हमारा बाजार. மாணிச்சந்திரா, அப்பாடி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, 2 நல்ல டீ போடு. ஹலோ, ஆஃபீஸ் அட்ரஸா? நீ வேற எங்கடா இருக்க? அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி போ. அங்கே நோ யூ டர்ன் ஒரு போர்டு இருக்கும், அங்கே யூ டர்ன் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நோ என்ட்ரின்னு போர்டு இருக்கும், அங்கே என்ட்ரி பண்ணிக்க. அங்கேருந்து 100 அடி நோ பார்க்கிங்னு போர்டு இருக்கும், அங்கே வண்டியை பார்க் பண்ணிக்க. எகித்தாப்புல படிக்கிட்டு ஏறினா ஆஃபீஸ். ஓகே, நல்லா வழிகாட்டுற பாண்டியா. இதுக்கு நேராக அவனை போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிருக்கலாம். நான் சொன்ன வழியாக போனால் அப்படியே ஆள் வீட்டுக்கு போயிடலாம். எங்கப்பா டீ? அப்புறம் என்ன நடக்குது? வழக்கம் போல தான். மொதல் படம் ஃப்ளாப்பு தெரியும். 2வது படம் பாதியிலே நினச்சி. ஆமாம், நானும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் சொந்த கதையை விடுப்பா, நான் வந்த கதையை சொல்கிறேன். 2 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுற மாதிரி ஏதாவது கதை வச்சிருக்கியா? 2 கோடி இல்லையா? அதான்ப்பா சூதுகவு, பிசாசி பிசா அந்த மாதிரி இருக்கு. ஒரு பார்ட்டி தெரிஞ்சவங்க மூலியமா என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு உடனே ஊனவன் தான் வந்துச்சு. ஏப்பா புது இடம்லாம் வேணாப்பா, பயமாக இருக்குது. அப்படி உன்னை மாட்டி விட்டோனா? நல்ல பாட்டிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த பார், நீ 2 கோடி ரூபாய்க்கு படம் விடு, 1 கோடி ரூபாய்க்கு அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இதான் எனக்கு கடைசி பஸ்ஸு. அதான். அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுவியா? சந்திரா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சத்தியம். மணி அடிக்குது பார். ஹலோ மணிகண்டா, ராங் நம்பர். நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன், மீட் பண்ணு. மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வரேன். சரி நான் வரேன். உங்களோட ஜாதகம் இருக்கா? அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துரு. எதுக்கு? ஏன்பா பொண்ணு கொடுக்குறவனே ஜாதகம் கேட்குறான், படம் கொடுக்குறவன் கேட்க மாட்டானே? வேறு 10th +2 மார்க் ஷீட்டு, டிசி இதெல்லாம் கொண்டு வரணுமா? ஏன்பா நீ ரொம்ப அலட்சியமாக பேசுறியா? என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? ஆண்டவன் நல்லா வச்சிருக்காப்டானே. அப்போ 2 டீ காசு கொடுத்துரு. சரி நான் வரேன்பா. இப்போ வரைக்கும் டீ விலை என்னங்கிறது எனக்கு தெரியல. சந்திரா, காலைல 9 மணிக்கு மறந்துடாத, நல்லதே நடக்கும். சத்தியம். சாப்பிட்டாச்சு பத்தியா? யோ பய. சொல்கிறா. டேய் வண்டியை தூக்கிட்டாங்கடா. டேய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. டேய் நான் நடு தெருவில் நிற்கிறேன்டா. கொஞ்சம் ஓரமாக இல்லை, நான் வரேன். சார் சார் ப்ளீஸ் சார். தற்சமயம் இந்த ஜாதகக்காரனுக்கு வாகனம் பறிப்போய் நடுத்தருவில் நிற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ஜாதகக்காரனின் ராசியால் அவனுக்கு மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களுக்கும் என்னென்ன கெடுதல் இருக்கிறதோ அது அத்தனையும் வந்து சேரும். இதுக்கெல்லாமாடா எக்ஸாம் வைக்கிறாங்க? ஆமாண்டா, ஏதோ நிறைய ஃப்ராட் ஜோசியம் இருக்கானுங்களாம், அதை கண்டுபிடிக்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. மாட்டினியா? அதுதான் இல்லை, முழுசாக முள்ளையும் கத்த மாதிரி 5000 கொடுத்து உள்ள ஓன் ஜாதகத்தை தான் தள்ளியிருக்கேன். ஏன் ஜாதகத்தியா? பின்ன வேற எவனை பற்றி தெரியும் எனக்கு? ஏய் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு கால் பண்ணுவானுங்க மச்சி. இது வரைக்கும் உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே கக்கி. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏய் இரு ஒரே நிமிஷம். ஜி, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு ஜி. நான் அப்படியே லைனில் இருக்கேன், நீ பேச்சு கொடு. ஓகே ஜி. அமோகம் அமோகம். ஜோசியர் இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சாமி, நான் முதல் தடவை ஜோசியரை பார்த்த ஒரே மாதத்தில் என் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. அப்படியா? எங்கள் வீட்டையும் ரொம்ப காலமாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் ஜோசியரை பார்த்தா அவர் ஆசீர்வாதத்தில் நமக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். அமோகம். பையனையும் கூட்டி வந்திருக்கலாமே. கல்யாணம் தள்ளி போகிறதே எனக்கு தான் சாமி. அமோகம். ஏம்மா என்னம்மா இது? ஆளே வராத இடத்துக்கு போர்டு ஒரு கேடு. ஒரு நாள் இங்கே நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரத்தான் போகுது. அப்படி வந்தா இனிமே புடவையே போட மாட்டேன். ரியலி? ஐயா பா, நீ இப்படி போனா அப்படி வரேன். ஜோசியர் நீங்கள் சந்திச்சிட்டீங்களா? காலை வணக்கம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, காலம் கனிய போகுது. உங்கள் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அமோகம். நல்லது சாமி. சாமி, என் பேர் சோமசுந்தரம்.
மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். எல்லார் கழுத்துலையும் விழுவுற மாலை உன் கழுத்தில் விழ மாட்டேங்குது. அதானே உன் பிரச்சனை? சுவாமி நீங்கள் தெய்வம்யா. மாலை விழும். இப்போதான் மாமாய் பூ கட்டிட்டு இருக்கா, நீ கவலைப்படாத. தெய்வ வாக்கு சுவாமி. அடிக்கடி உன் வீட்டு கூரை மேலே காக்கா உட்காருதா? ஆமாம் சாமி. அங்கே தான் சிக்கலே இருக்கு. பிரச்சனை இல்லை, தீர்த்துடலாம். வர அமாவாசை அன்னைக்கு காலைல சூரியோதயத்துக்கு முன்னாடியே வந்துடு, கழிச்சிடலாம் கழிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, என் ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய் தோஷம் இருக்குது. அதுக்கு ஏதாவது? இதை வேலைக்கு 2 போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும். சாமி நம்பிக்கையோட சாப்பிடுப்பா, நல்லதே நடக்கும். சந்தோஷம் சாமி. போனதும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதான். பேசிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க அப்பா. லூஸா இருந்தாலு ஏய் எடு. என்ன சொன்ன? டிவியை பாருங்கடான்னு சொன்னேன். தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த மாமா, இவனுங்களை இப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னது இது? என்ன எதுக்கு இப்போ ஸ்விமிங் ட்ரெஸ்ல வந்த? வாழ்றாயா இந்த டென்ஷனில் இருக்கியே, கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று, கொஞ்ச நேரத்துக்கு பேசாது. மினிஸ்டர் சரியான லூஸ் அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கட்டாவை தொடுங்க. $2 கோடிக்கு உங்கள் அப்பா மூக்கால் அழுகுறான். நீ மட்டும் 3 கோடி ரூபா கேட்டிருந்த. ராங் நம்பர் சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க போயிருப்பான். சாப்பிட்டு முடி, கொண்டு போய் விட்டுறோம். 50-50 ஓகேவா? முதல்ல 3 கோடிக்கு எடுத்து வச்சிருக்கலாம், ஆனால் இப்போ முடியாது. அதனால் 2 கோடி தான். அதில் எனக்கு 1 கோடி, உங்களுக்கு 1 கோடி. ஓகேவா? நீ கேட்டா உங்கள் அப்பா கொடுத்துருவானா? அதெல்லாம் எப்படி வேணும் நான் பார்த்துக்கிறேன். டீல் ஓகேவா? பாஸு, நாங்கள் 4 பேர், நீங்கள் ஒருத்தர். எப்படி 50-50 கரெக்டாக இருக்கும்? 5 பங்கு பிரிக்கிறது தான் கரெக்டு. எனக்கு உங்கள் மேலாம் வெறுப்பு வரல, அதனால தான் 50-50 தரேன்னு சொன்னேன். இல்லைனா அதுவும் கிடையாது. நான் போட்டு வச்சிருந்த பிளானை சொதப்பி இப்போ எதுவும் செய்ய வக்கு இல்லாமல் என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதுதான் உங்கள் திறமை. நான் எப்படி பார்த்தா உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது டிரைவர் பேட்டா தான். 1 கோடி தரேன்னு சொன்னது என்னோட மனிதாபிமானம். இஷ்டம் இருந்தால் வா, இல்லைனாப்போ. பாஸ், எனக்கு என்னமோ 50-50 ஓகே தான் படுது. எனக்கு கூட இது ஓகே தான் படுது. அவனோட ஒத்துழைப்போட தானே பண்ணுறோம். நான் சொன்னேன்ல மாமா, நீ ஆம்பளைன்னு. மேட்ரை போட்டு வாங்க. சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நான் ஃபோன் பேச போகிறேன். நான் சிக்னல் காட்டினேன்னா என் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கணும். இப்படி பிடிக்கணும், புரியுதா? கொல்கிற அளவுக்கு இல்லை, பேசுகிற அளவுக்கு. எங்கே பேசு? என் வலி, தனி வலி. இதுதான், புரியுதா? காயின் கொடுங்க. இவனை பேசாமல் நம்மளோட சேர்த்துக்கலாம் மாமா. கலக்குறான். ஹலோ ஹலோ அண்ணே, அம்மாவை கூப்பிடுங்க. இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை அம்மா அம்மா அருமை எங்கடா இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிரு அம்மா. அம்மா ஏன்டா அப்படிலாம் பேசுற? சாப்பிடுங்க முன்னாடி ஒரு வாட்டி உன் குரலை கேட்டுட்டு. அப்படிலாம் சொல்லாதடா அருமை, அப்படிலாம் பேசாதடா. அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு மகனா பிறந்துட்டேன். அம்மா பார்த்துட்டாதம்மா. ஐயோ ஐயோ. அம்மா தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டாதம்மா. அப்பா பாவம்மா, பிரச்சனை எதுவும் பண்ணிடாதம்மா. செத்தாலும் படுறாதம்மா. அப்படிலாம் பேசாதடா. படுறாதம்மா. ஒரு டீ சொல்லு. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா, உங்க பேரை காப்பாத்துங்க. என் பையன் தான் கிடைச்சான் ஐயா. ஐயா, அவங்க அப்பா முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு துணையாக பல பெண்கள் திரண்டு பெரும் ஒப்பாரி போராட்டத்தை நடத்தினர்.
மாணிச்சந்திரா, அப்பாடி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, 2 நல்ல டீ போடு. ஹலோ, ஆஃபீஸ் அட்ரஸா? நீ வேற எங்கடா இருக்க? அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி போ. அங்கே நோ யூ டர்ன் ஒரு போர்டு இருக்கும், அங்கே யூ டர்ன் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நோ என்ட்ரின்னு போர்டு இருக்கும், அங்கே என்ட்ரி பண்ணிக்க. அங்கேருந்து 100 அடி நோ பார்க்கிங்னு போர்டு இருக்கும், அங்கே வண்டியை பார்க் பண்ணிக்க. எதிர்த்தாப்புல படிக்கிட்டு ஏறினா ஆஃபீஸ். ஓகே, நல்லா வழிகாட்டுற பாண்டியா. இதுக்கு நேராக அவனை போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிருக்கலாம். நான் சொன்ன வழியாக போனால் அப்படியே ஹாலிவுட்டுக்கு போயிடலாம். எங்கப்பா டீ? அப்புறம் என்ன நடக்குது? வழக்கம் போல தான். மொதல் படம் ஃப்ளாப்பு தெரியும், 2வது படம் பாதியிலே நினச்சி. ஆமாம், நானும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் சொந்த கதையை விடுப்பா, நான் வந்த கதையை சொல்கிறேன். 2 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுற மாதிரி ஏதோ கதை வச்சிருக்கியா? 2 கோடி இல்லையா? அதான்ப்பா சூதுகவு, பிசா அந்த மாதிரி இருக்கு. ஒரு பார்ட்டி தெரிஞ்சவங்க மூலியமா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு உடனே ஊனவன் தான் வந்துச்சு. ஏப்பா புது இடம்லாம் வேணாப்பா, பயமாக இருக்குது. அப்படி உன்னை மாட்டி விட்டோன்னா? நல்ல பாட்டிங்கிறதால சொல்கிறேன். இந்த பார், நீ 2 கோடி ரூபாய்க்கு படம் எடு, 1 கோடி ரூபாய்க்கு அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இதான் எனக்கு கடைசி பஸ்ஸு தான். அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுவியா? சந்திரா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சத்தியம். மணி அடிக்குது பார். ஹலோ மணிகண்டா, ராங் நம்பர். நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன், மீட் பண்ணு. மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வரேன். சரி நான் வரேன். உங்களோட ஜாதகம் இருக்கா? அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துரு. எதுக்கு? ஏன்பா பொண்ணு கொடுக்குறவனே ஜாதகம் கேட்குறான், படம் கொடுக்குறவன் கேட்க மாட்டானே? வேற 10th +2 மார்க் ஷீட், டிசி இதெல்லாம் கொண்டு வரணுமா? ஏன்பா நீ ரொம்ப அலட்சியமாக பேசுறியா? என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? ஆண்டவன் நல்லா வச்சிருக்காப்டானே. அப்போ 2 டீ காசு கொடுத்துரு. சரி நான் வரேன்ப்பா. இப்போ வரைக்கும் டீ விலை என்னங்கிறது எனக்கு தெரியல. சந்திரா, காலைல 9 மணிக்கு மறந்துடாத, நல்லதே நடக்கும். சத்தியம். சாப்பிட்டாச்சு ஓகே? யோ பய. நான் இதுவரைக்கும் எதுவுமே உருப்படியாக பண்ணதில்லை. ஆமாம், ஆனால் அதுக்காக எங்கள் அம்மா கூட கண் கலங்கினதுலடா. அவ்வளோ எனக்கு கடன் கொடுத்தவங்க கண்ணில் கூட ஒரு சொட்டு தண்ணி வந்து பார்த்துருக்கடா. நீ பார்த்ததில்லன்னு சொல்லு. ஆனால் எனக்கு என்னால் அணு அழுதுட்டாடா. அதான்டா ரொம்ப வலிக்குது. அதான்டா பொண்ணுங்கள் தான் மட்டும் உங்களுக்குலாம் வலிக்குது. ஒரு நாள் நான் எவ்வளோ வாட்டி குமுறி அழுதுருப்பேன். கண்ணையாக துடைச்சிட்ருப்பியா? அவனை கூப்பிட்டு வச்சு கூட்டம் மட்டும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கானுங்க. அது உனக்கு கேவலமாக தெரில. அவள் அழுதாலாம் இங்கே வலிக்குதாமா. கரெக்ட். நான் என்னதான் சொதப்பினாலும் என்னை கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்தினது அவள் தான். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்டால பார்த்தியா? அதில் ஃபோன் ஆன் பண்ணு, அப்புறம் புலம்பு. நாளைக்கு லவஸ்ட்டு தனியாக தான்டா கொண்டாடணும். என்னடா போகிறது? யாவது விடு. ஓ ஆல்ஃபா ரிப்போர்ட்டிங். வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் ஆன் பண்ண போகிறேன். இந்த அட்டப்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். என்ஜின் ஸ்டார்ட். ஸ்பீட் 20 kilometers. Speed 40 kilometers. Alpha reporting. Voice command is working normally. Location east 30 degrees. இது வரைக்கும் perfect response. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன என் கொள்கையை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம்னு. அதனால் லுங்கியா லூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக சிரிப்பு வரல. சரி என்ன பண்ண போகிற? நான் வேலைக்கு போக போகிறேன். டேய், போதில் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் காலையில் மறக்கிற மாதிரி பேசணும். நிஜமாக சொல்கிறேன், நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அப்போ அப்படியே அனுக்கு ஃபோனை போட்டு உடனே மறந்துருக்குள்ளே சொல்லு. ஏன்னா காலைல நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு என்கிட்ட பல்ல காட்டுவேன். எனக்கு எவிடன்ஸ் வேணும். இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? சுத்தமாக இல்லை. இப்போவே அனுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறேன்.
ஆல்ஃபா ரிப்போர்ட்டிங். இந்த டேர்னில் ஏன் கமாண்டை வெஹிக்கிள் ஏற்றுக்கலன்னு எனக்கு தெரியல. வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சிப்பில் தான் ப்ராப்ளம் இருக்கணும். இனிமேல் எமர்ஜென்சியில் கண்ட்ரோல் என்கிட்டே இருக்கிற மாதிரி வெஹிக்கிளை ரீப்ரோக்ராம் பண்ணணும். இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் ஃபெயிலியர். ஓவர். அம்மா போது போது வண்டி Sorry, friends. யாரா பிரேக் போடுவாங்க? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொதப்பிச்சு. ரியலி சாரி அபவுட் திஸ். என்ன பாஸ் அடி பலமா? இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ண உடனே சக்ஸஸ் கிடச்சிடாது. ஃபெயிலியர் இஸ் த ரோட் டு சக்ஸஸ் அப்படின்னு ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்காரு. ஏய் என் செருப்பை பார்த்தியா? என் பேர் பொன்பத்திரி கூட்டம் கிரிதர பார்த்த சாரதி. சுருக்கமாக பாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஓகே பாஸ். உங்கள் காதாண்ட ரத்தம் இருக்குது பாருங்கள், தொடங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைதவே உங்கள் பேர் சொல்லவே இல்லை. ஆன் தி வே என் பேர் புலிவட்டி ஆறுமுகம், சார் இளங்கோ. பேசிக்கலி ஐம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஃப்யூச்சரில் பாசிபிளாக ஆகக்கூடிய வெஹிக்கல்ஸை பார்த்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்தது கூட வாய்ஸ் ரெக்கக்னிஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். எது இதுங்களா? ரைட்டு, சூப்பர் பாஸ். மெட்ராஸ்லேயே நீங்கள் தான் பெரிய மெக்கானிக்னு சொல்லுங்கள். மெக்கானிக்கா? யூனோ லாஸ்ட் மந்த் எனக்கு இஸ்ரோவில் இருந்து கால் வந்து. மிஸ்ட் கால். பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன் கேட்க மாட்டிங்களா? அவர் எதுவுமே பேசாமல் இருக்காரு. குட். நாலேஜபிள் பீப்புள் எப்பவுமே சைலண்டாக தான் இருப்பாங்க. யாரு இவனா? பட் சம்டைம் முட்டாளுங்க கூட அமைதியாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோன் பண்ணா நம்மளை பிக்கப் பண்ண யாராவது வருவாங்களா? சும்மா படுங்க பாஸ். விடிஞ்சோடனே பிக்கப் ட்ராப் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. ஆமாம் ஆமாம். ஆமாம்.